இல்லாமல்ல இறைவனுடைய பெருங்கருணையினாலே 486வது வார வளமான வாழ்விற்கு வழிபாட்டு சிந்தனைகள் முப்புறம் சூக்ஷ்மதேகம் என்கிற தலைப்பை சிந்திக்கிறோம். பொதுவாக புறம் அப்படின்னா ஊருன்னு அர்த்தம். புறம்னா ஊரு. அந்தப்புறம் அப்படின்னு இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த அந்தப்புறம்ங்கிறது மகளிர் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதை அந்தப்புறம் என்று சொல்லுவாங்க. பெரும்பாலும் மகளிர் இருப்பாங்க. அதில் யாரும் ஆண்கள் அது உள்ளே போக முடியாது. இப்போ புறம்ங்கிறது ஒரு இடமாக சொல்லப்படும். இடத்தோட பேர் அடுத்தது இந்த மாதிரி சொல்லணும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா புறம்னா ஊர். புறம்னா ஊர். முப்புறம் அப்படின்னு சொல்லி அடிக்கடி அபிராமி பட்டர் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். முப்புறம் எரி செய்க அப்படின்னு. அப்போ இந்த முப்புறம் அப்படிங்கிறது சேர்ந்து இந்த 3 என்பதை இணைத்து சொல்ல வேண்டிய காலம். அதே மாதிரி யந்திரம்னு சொல்லுவாங்க. கோயில்களில் கும்பாபிஷேகம் பண்ணும்போது சுவாமி சிலைகளுக்கு கீழே யந்திரம்னு ஒன்று பிரதிஷ்டை பண்ணுவாள். அந்த யந்திரத்துக்கு 8 அங்கம் இருக்குது. அஷ்டாங்கம்னு சொல்லுவாள். 8 அங்கம் இருந்தால் தான் அது யந்திரம். அதில் ஒரு அங்கம் பூப்புறம். பூப்புறம்னா 3 கோடு போட்டு இந்த யந்திரத்தை எடுத்து பார்த்தா தெரியும். அது பூப்புறம். இதெல்லாம் புறம் என்கிற வார்த்தையினுடைய விளக்கம். ஒன்னோட ஒன்று சம்மந்தப்பட்டது. இப்போ இதில் முப்புறம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு புராணத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறா அப்படின்னா, 3 அசுரர்கள் இருந்தார்கள். அவர்கள் மலை வடிவிலே இருந்தார்கள். மலைகளுக்கெல்லாம் ஒரு காலத்திலே இறக்கை இருந்தது. அந்த இறக்கையோடு பறந்து சென்று அவர்கள் எங்கு அமர்ந்தார்களோ அந்த இடம் அழியும். அதை அவர்கள் உணவாக உண்டார்கள். அந்த மாதிரி ஒரு 3 பேர் சேர்ந்தா மாதிரி இருந்தா. இவா 3 பேரும் எப்போவாவது ஒரு தடவை தான் ஒன்றா சேருவா. அப்படி சேர்றக்கூடிய காலம் மிகவும் குறைவு. அந்த குறைவான நேரத்தில் ஒரே நேரத்தில் ஒரு சேர ஒரே பானத்தால் அழிச்சாதான் அவர்கள் அழிவார்கள். அவர்கள் சேர்ற நேரம் மிக குறைவு. அதை ஒரே அம்பால் அதை என்ன பண்ணணும், அழிக்க வல்லும். ஈரம்பு கண்டீலன் மாணிக்கவாசை ரொம்ப அழகாக சொல்லுவார். ஈரம்பு கண்டீலன். 2வது அம்பு அவனுக்கு திருப்பி விட தெரியாது. ஒரு அம்பு தான் அவ்வளவு கரெக்டாக எய்யக்கூடியவன் அப்படின்னு சொன்னான். முப்புறம் எரி செய்த அழகா. அந்த மாதிரி அந்த 3 புறமும் ஒன்றாக சேரும் போது ஒரே அம்பால் அடித்தா அவள் அழிவான். அந்த மாதிரி உள்ள வீரன் சிவபெருமான். அதாவது ஏக வீரன் பேர். தனியாக இருந்து யுத்தம் பண்ணி அழிச்சாருன்னு சொல்கிறான். அதனால் முப்புறம் அப்படின்னு சொன்னால் அந்த அசுரர்களுடைய பெயர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இதெல்லாம் முப்புறம்ங்கிற தலைப்பில் நம்ம பார்க்கணும். சூக்ஷ்ம தேகம் அப்படின்னு முப்புறத்துக்கு ஒரு விளக்கம். தேகம் அப்படின்ட்டு இதில் என்னன்னு பார்ப்போம். இந்த எந்திரத்தினுடைய அங்கம்னு சொல்லும் போதும் அதுலேயும் 3ஆக இருக்கும். புராணத்தில் சொல்லும் போதும் 3 அசுரர்கள், பொன்கோட்டை, வெள்ளிக்கோட்டை, தங்கக்கோட்டை, இல்லைன்னா இரும்பு அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அந்த கோட்டைக்கு ஒரு கோட்டையாக இருந்தான்னு சொல்கிற வழக்கம், மலையாக இருந்தான்னு சொல்கிற வழக்கம், ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அதுவும் எண்ணிக்கையினால் என்னவா இருக்கு, 3ஆக இருக்கு. அதே மாதிரி ஊரும் 3ஆக இருக்கிறது. பெண்கள் வாழ்கிற பகுதி அந்த புறம், அனைவரும் வாழ்கிற பகுதி புறம். இப்படிதானே? தேவதை வாழ்கிற கோயில் புறம். தேவதை வாழ்கிற கோயில் கோணகிரி ராஜபுரம். நடராஜா சயம்பு தானா வந்தவர். புறம் அந்த இடத்துக்கு பேர் கோணேரி ராஜபுரம்னு இப்போ வழக்கத்தில் இருக்கு. புறம்னா தேவதை வசிக்கக்கூடிய இடத்துக்கும் என்ன பேர், புறம். மனிதர்கள் வாழுகிற புறம், பெண்கள் மட்டும் வாழுகிற அந்த புறம், இந்த எல்லோரும் சேர்ந்து வாழறது புறம். தேவதைகள் வாழுகிற இடம் புறம். அங்கம் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே 3ஆக இருப்பதை நம்ம உற்று கவனிக்கிறோம். புறம் 3ஆக இருக்குது. பெண் வாழ்வது, ஆண் பெண் அனைவரும் வாழ்வது, தேவதை வாழ்வது. இது 3 ஒரு குரூப். பூபுறம் 3 கோடா இருக்கு. முப்புறம் 3 கோட்டையாக இருக்குது, இல்லை 3 மலையாக இருக்குது. இப்போ இதெல்லாம் 3ஆகவே
அதே மாதிரி நம்மளுடைய தேகமும் மூன்றாக இருக்கிறது. இப்போ நம்ம வாழக்கூடிய இந்த தேகம் இருக்கோ இல்லையோ, இது 3 தேகமாக இருக்குது. 3 தேகமாக இல்லையே, நம்ம ஒன்றா தானே இருக்கோம், நம்ம பார்க்குறதுக்கு ஒன்றா தானே இருக்கோம் அப்படின்னு கேட்டால், அதை மிக அழகாக நாம் புரிந்து சொல்லணும்னு சொன்னால், வெற்றுயிர் ஆக்கை மிக அழகாக சொல்லும் திருமுறை. அதை மிக அழகாக சொல்லும். வெற்று உயிர் ஆக்கை. வெற்று உயிர் ஆக்கைன்னா என்னன்னா, ஒரு உயிருள்ள வஸ்து உயிரை நீங்கி வெறும் பிணமாக கிடக்கிறது அப்படின்னு சொன்னா அதை பூத உடல்னு சொல்றோம். அது ஒரு உடல். அதுதான் வெற்றுயிர் ஆக்கை அப்படின்னு சொல்றோம். அது நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கோம், கனவுல பிரமாதமாக ஒரு யானை வருது, அது நம்மளை விரட்டுது, என்னை விட்டுரு நம்ம கத்தின்னு ஓடினா மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா காலம்புரை இந்த ஆற்று நிலப்படியே ரொம்ப சின்னதாக இருக்கும், அதில் தப்பா போட்டிருக்கும்போது யானை எப்படி வரும்? அதுவும் நம்ம படுத்தபடியே ஊரெல்லாம் எப்படி சுற்றி வருவோம், அது விடாத எப்படி விரட்டி இருக்கும். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் நமக்கு புரியல. என்னன்னு கேட்டால், கண்ணை மூடி காணுவதாக இருக்கிறது. பொதுவாக காட்சி நம்ம கண்ணை திறந்திருந்தால் தான் அந்த காட்சி உள்ளே வரும். அந்த கண்ணை மூடி இருக்கிற பொழுதே காட்சியும் வருகிறது. வெட்டுறது நல்லா தெரியுது, நம்ம பயப்படுறோம், பக்கத்தில் ஆற்றுக்கரை எழுப்பி விட்டுருவோம், இல்லை பசங்களை தட்டி இருக்கோம். ஒருத்தன் இந்த மாதிரிலாம் ரொம்ப ரொம்ப பசியில் இருந்திருப்பான் போருக்கு, அவன் அல்வா சாப்பிட்ற மாதிரி கனவு கண்டிருக்கான். மறுநாள் காலம்பரம் வெறும் பாயெல்லாம் கடிச்சிருக்கான் எல்லாத்தையும். அப்போ ஏதோ ஒரு விஷயம். அப்போ நம்ம என்ன புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால், இந்த கனவு கண்களை மூடி இருக்கிறோம், உடல் தனியாக இருக்கிறது, காணும் காட்சி ஒன்று தனியாக இருக்கிறது, ஓடுது. ஏன்னா பார்த்து கொண்டிருக்கிற நினைவு எப்போ வருதுன்னா, விடிய காலம்புற நாம் ஏந்தோன்னா கனவு கண்டேன்னு சொல்கிறோம். அப்போ பார்த்து கொண்டு இருந்தவனும் அவனே, ஓடியவனும் அவனே ஓடுறான் கனவுல, அவனே யானை விரட்டுது, அதை கனவு கண்டேன்னு பார்த்துட்டு இருக்கிறவனும் அவனே, படுத்துட்டு இருக்கிறவனும் அவனே. புரியுதா உங்களுக்கு? இப்ப இந்த 3 நிலையாக மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த முப்புறம் அப்படின்னு சொல்லி. அப்ப கனவு காணும் போது 3 இருக்குங்கிறத நம்ம ஒத்துக்க வேண்டியதா இருக்கு. அப்படிதானே? இந்த உடம்பு இல்லாம வேறு ஒரு உடல் இருக்கிறது. என்ன யோசனை அப்படின்னா, சில பேருக்கு மறுநாள் வரப்போற கனவு முத நாள் தெரியும், மறுநாள் நிகழ்வு உண்மை, அந்த நிகழ்வுகளே முத நாள் என்ன தெரியும். இது எப்போ தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உபாசனையில் மந்திர சித்தி அடைந்தவா தான் பார்க்கக்கூடிய தேவதையை முத நாளையே கண்டுவிடுவார். இது உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்லாம் எனக்கு அது தெரியல. ஆனால் திருமுறைகளில் அவர்கள் பாடுகிற பாடல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சிவனை பற்றி பாடுறான். இப்போ சிவன் தலையில் சந்திரன் வச்சுருக்கார், அந்த ஜடை வச்சிருக்கார், அது புளித்தோலை கரெக்ட் சிவனை பற்றி பாடுறான். அதோட கருத்து நேரடியாக என்ன வரும்? இல்லை எனக்கு இதெல்லாம் கொடு, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நறுஞ்சாந்து வேண்டும்னு கேட்பார் நாகப்பட்டினத்தில். எனக்கு உடம்பெல்லாம் ஒரே நாட்டமாக இருக்கேன், நான் குளிச்சுட்டு என்னுடைய மனைவியை பார்க்க போகிறேன், சென்ட் அடிச்சுட்டு போகணும், கொஞ்சம் சென்ட் இருந்தால் வாங்கிட்டு அப்படின்னு சாமி கேட்குறார். இப்போ நெருஞ்சாந்து எதற்கு இதை சொல்ல வருகிறேன்? என்ன சிந்தித்து கொண்டிருந்தோ முப்புறம். இந்த முப்புறத்துக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒரு நொடி நம்ம விட்டோம்னா, இது ரொம்ப சிக்கலான ஒரு தலைப்பு. புரிஞ்சா மாதிரி இருக்கும், ஆனால் எதுவுமே என்ன புரியாது கடைசியில். அதுதான் சிக்கலான விஷயம். இந்த முப்புறம்ங்கிறது என்ன அப்படின்னா, இந்த 3 நிலையிலேயும் இருக்கின்ற பண்பு நாளைக்கு நடக்க போகிறது இன்னைக்கு தெரியும்னு சொல்கிறேன் பாருங்க. அதுக்கு தான் நான் இதை சொல்ல வந்தேன். அவர் என்ன சொல்கிறார்? குறும்பை முளை நங்கையர் கூடி விளையாடும் அன்னம் சூழ் வயல் பழனத்து அணி ஆரூரானை மறக்கலுமாமே அப்படின்னு ஆரூரில் பாடுறதா சொல்கிறான். ஆனால் நம்மெல்லாம் என்ன நினச்சிட்டு போோம்னா, இந்த பாட்டை நான் எப்போ உன்னை பார்க்க போகிறேன் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறா. அப்படி நினைக்கும்போது இந்த கனவு காட்சி, இந்த காட்சி எப்போ வருது?
ஒரு அழகான வயல் இருக்கிறது, அதிலே அன்னம் மேய்ந்து கொண்டிருக்கிறது. அந்த அன்னம் மேய்ந்து கொண்டிருக்கக்கூடிய இடத்துல ஒரு களம் இருக்கு. அந்த களத்திலே குறும்பை முலை நங்கை, அதாவது அந்த காலத்துல சட்டை இல்லாமல் சின்ன குழந்தை, பாவாடை சட்டை போட்டுக்காம சின்ன குழந்தைகள் ஒன்றோடு ஒன்று மோதி விளையாடி கொண்டிருக்கிறது. அந்த நேரத்துல இங்கே அடியவர் இங்கே நுழைகிறார். அந்த விளையாடுறதுல இவர் யாருன்னு தெரியாம இவர் மேல வந்து அவர் விழறார். இந்த காட்சியை அவர் பதிவு செய்கிறார். குறும்பை முலை நங்கையர் கூடி விளையாடி அன்னம் சூழ் வயல் பழம் அணி ஆறுவன். அப்படி பார்க்கிற பொழுது இந்த இப்படி மேலே வந்து நகர்ந்து போ அப்படின்னு சொல்லுவோம். குழந்தைகள் மேலே வந்து விளையாடுறதுனா நகர்ந்து சொல்ல மாட்டோமா? அப்படி நகர்ந்து போ இப்படி பார்க்கும்போது திருவாரூர் தெரியும். இப்போ இந்த இடத்துல என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இன்னைக்கு கூகுள் மேப்பில் ஒரு இதை வச்சு லொக்கேஷன்னு சொல்கிற லோகியம், இந்த லொக்கேஷனை வந்து அந்த காலத்தில் சொல்லிட்டான். இந்த மாதிரி லொக்கேஷன் இருக்கிற இடத்துல சுவாமி பக்கத்தில் இருப்பார். இந்த லொக்கேஷனை அவர் காமிச்சுட்டே இருந்திருக்கார் அடியார்களுக்கெல்லாம். இந்த இடத்துல இருக்கேன்டா, இந்த இடத்துல இருக்கேன்டா, இந்த இடத்துல இருக்கேன்டா. சில தேவதையெல்லாம் வேண்டி விரும்பி அழிச்சு. திருத்துறைன்னு ஒரு ஊர், அந்த ஊர் போனால் திருவாரூர் ஆகிடும். திருவண்ணாமலைக்கு வழி கேட்குறாரு, திருத்துறையில் கொண்டு விடுறாரு சாமி. உள்ள போய் மறைஞ்சு விட்டார். நான் இங்கே இருக்கேன்டா பார்த்துட்டு போனேன். வேற ஒரு இடத்துக்கு வழி கேட்டால் இந்த ஊரை சொல்கிறேன். சில பேர் பாலனாம் விருத்தனாம் காலனுக்கும் காலனம் அரம்பை கோட்டூர்னு இங்கே ஒரு தலம் இருக்குது, பாடல் பெற்ற தலம். அந்த இடத்துல சம்பந்த பெருமான் போகிறான்னு நினைக்கிறேன். அப்படி போயிட்டே இருக்கும்போது வழி தெரியல, வேற ஒரு ஊருக்கு வழி கேட்குறார். இந்த ஊரில் சின்ன பையன் மாதிரி வந்து இந்த பக்கமாக போங்கன்னா ரூட்டுக்கிட்ட மாறி வந்துட்டோமா. கோயில் தெரியும், அந்த காலத்தில் ஊருக்கு ஒரு கோயில் தான் இருக்கும், எங்கேருந்து பார்த்தாலும் தெரியும். சுற்றின வயலாக இருக்கும், பெரிய கோபுரங்கள் சூழ்ந்ததாக இருக்கும். அப்படி பார்த்தா தெரியும். நம்ம போகிற வழிக்கும் வெறும் காடாகவே இருக்கே, தெரியலையே, ரூட்டு மாதிரி வந்துட்டோமா அப்படின்னு யோசிச்சோம். ஒரு இளம் வயசு பையன் வந்தானா, கோயில் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டானா. அவனும் அதே ரூட்டை இப்படியே போங்கன்னா, அப்பவும் கோயில் வரல. இவருக்கு திருப்பி சந்தேகம் வந்து, நான் நம்ம ரூட்டு ரொம்ப தடுமாறுறமே, சாமி அனுக்கிறம் ஒரு காளை மாடு வந்துதான், பெரிய காளையாக இருந்தது. அது முட்டை வந்தோன்னே எல்லாம் விரட்ட ஆரம்பிச்சோம். எல்லாரும் பயந்து, ஏன்னா அவருக்கு பல்லக்கு உண்டு. அந்த பல்லக்கில் தூக்கின்னு ஓடும்போது எல்லாரும் பயந்து நடுவு மாறி ஓடும்போது ஒரு இடத்துல போய் மறைஞ்சு போயிடும். அந்த இடத்துல சிவபெருமான் பாலனாம் விருத்தனாம் காலம், அந்த அந்த வடிவம் வடிவம் காட்டுகிற பண்பு. ஏன் இதை சொல்லுகிறேன்னா, இது நாளே அவளுக்கு பதிவாயிடும். இதில் என்ன பெரிய சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம ஆற்றுக்கு அட்ரஸ் சொல்கிறோம், வாசலில் ஒரு எருமாடு மேய்ஞ்சிட்டு இருக்கோம், அது மேலே ஒரு குருவி உட்கார்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சரியாக இருக்குமா? அது 2 நிமிஷத்தில் வந்துடும். இந்த குருவி 1 நிமிஷத்தில் பறந்துடும். அப்படி தானே? அப்படிப்பட்ட ஒரு சூழல் எந்த காலத்துக்கும் ஒரு நிலையான அட்ரஸ் சொன்னால் நம்ம அது என்னது, நிலைப்பொருளை வாசலில் ஒரு மரம் இருக்குன்னா அசையார விஷயம்னு சொல்லணும். அந்த மாதிரி நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இயற்கை வர்ணனை, அதை பற்றி ஆய்வுகள்லாம் நிறையா பண்ணியிருக்கா. சம்பந்தர் பாடல்களில் இயற்கை வர்ணனைன்னு வரும். அந்த அந்த இறைவன் அமைந்திருக்கக்கூடிய இடத்தை அப்படியே காமிப்பார். இந்த வில்லு வேணும்னா அந்த வில்லு வேணும், தில்லை வேணும்னா தில்லை வேணும். அந்த இடம் எப்படி இருக்குது அதே தெளிவாக சொல்லுவார் சுந்தரர். அந்த மாதவி அப்படின்னு அந்த கொடியோட பேர்லாம் சொல்லுவார். இந்த கொடியெல்லாம் அவர் பார்த்து அந்த காட்சியை அப்படியே சிவபெருமான் காண்பிக்கிறார். அப்படி சொல்லும்போது நாளைக்கு நடக்கிறது இன்னைக்கு அவளுக்கு என்ன தெரியறது, அந்த மந்திர சித்தி. இப்போ ஏன் இந்த மந்திர சித்தியை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், கனவு நாளையோடு தொடர்புடையது, சத்தியத்தோடு தொடர்புடையது, 3 தேகத்தோடும் தொடர்புடையது. மந்திர சித்தியானவனுக்கும் 3 சரீரம், சாதாரண மனிதனுக்கும் 3 சரீரம். இப்போ மந்திர சித்தியானவனுடைய 3 சரீரத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த மந்திர சித்தியானவனுடைய 3 சரீரம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம இறந்து போனவாளுடைய உடல் மாதிரி அன்னாரின் பூத உடல்னு சொல்லுவாள். வெறும் 5 மாத்திரம். அது வெறும் பிருத்திவி அப்பு தேயு வாயுவினாலே ஆனது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, நாங்கள் வழக்கத்தில் சொல்கிறது 185. அது எப்படி நீங்கள் வந்து தொன்மையான விஷயம் சொல்லியிருக்கேன். 185 அப்படின்னு தமிழில் சொல்லலாம். நீங்கள் 185 சும்மா ஒரு பேச்சு வழக்கத்தில் அப்படியே அந்த வார்த்தையை சொல்லி 185 அப்படின்னு நம்பர், இந்த நம்பரை வச்சு மந்திரத்தை சொல்லுவான். அஷ்டாட்சரம், நவாட்சரம், பஞ்சாட்சரம், சோடசாட்சரம், சப்தாட்சரம், துவாதசாந்தம், சத்ரிம்ஷத் தத்துவாதிகம். இந்த அதெல்லாம் அழகாக வெறும் எண்ணிக்கையாகவே சொல்லிட்டு போவாங்க. அந்த எண்ணிக்கைக்குள்ளே எல்லாம் ரகசியம்.
ஆகமும் மிக அழகாக சொல்லப்பட்டது. இப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒன்று இந்த பஞ்சபூத சரீரம் அது வெறும் மாயை, வெறும் உடல், இறந்தவுடன் எஞ்சி இருப்பது, அதுதான் ஒரு சரீரம்னு சொல்றோம், அதை ஒரு உடல்னு சொல்றோம். ஆனா அதுக்கு அடுத்தது பாருங்க, புரியஷ்டக தேகம். புரி அதுவே புறம் தான் புரியுங்க. புறம், புரி, புரஹா இதெல்லாம் ஒரே சொல்லு. அதுல டாப்பு நீப்பு போட்டு இல்ல அம்பர்த்தையும் போட்டு ஆண் பால் பெண் பால் பலவின் பாலா 3 பால்லையும் திரிஷு லிங்கேஷு சமான ரூபகான்னு வரும். அப்போ 3 லிங்கத்திலையும் அதே புரஹாங்கிற சப்தம் புறம்னு வரும், புரின்னு வரும், புரஹான்னு வரும். அந்த மாதிரி சொல்ற. அப்படி சொல்ற பொழுது இந்த புறம் என்கிற சொல்லுக்குள்ள என்ன ரகசியம் இருக்கு அப்படின்னா, கந்த ரச ரூப ஸ்பர்ஷ சப்த மனம் புத்தி சித்தம், இந்த 8ம் ஒன்றாக இணைந்த வடிவத்திற்கு புரியஷ்டக தேகம். பூஜையில ஆத்மார்த்த சிவலிங்க பூஜை வச்சிருந்துக்கிறவா, தீட்சை எடுத்துன்னு சிவ பூஜை பண்றவா, அதுல என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, பூத சுத்தி பண்ணி தான் இந்த பூஜை பண்ணணும்னு சொல்லுவாள். பூத சுத்திங்கிறது இந்த பூத சுத்தியில் வரக்கூடிய சொல்லுது இந்த புரியஷ்டக தேகம்ங்கிறது. அப்போ இந்த கந்த ரச ரூப ஸ்பர்ஷ சப்த அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கந்த நுகர்ந்தவை அப்படின்னு தமிழில் போடும். கந்த நுகர்ந்தவை, இதுவரைக்கும் நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம இது வரைக்கும் எத்தனை வயசு வரைக்கும் இருந்திருக்குமோ இப்போ வரைக்கும் நம்ம கணக்கு வச்சுக்கணும். கந்த நான் இதுவரை நுகர்ந்தவை, ரச இதுவரை ருசித்தவை, ரூப இதுவரை பார்த்தவை, சப்த இதுவரை கேட்டவை. கந்த ரச ரூப ஸ்பர்ஷ இதுவரை தீண்டியவை, சூடா இருக்கிறது, குளிர்ச்சியா இருக்கிறது, சொரசொரப்பா இருக்கிறது, வழவழப்பா இருக்கிறது, அந்த மாதிரி தீண்டியவை. இதை பற்றிய ஒரு தொகுப்பு அறிவு நம்மிடத்திலே இருக்கிறது. இந்த பஞ்சேந்திரியங்களால இந்த அறிவு என்ன போயிடுது, உள்ள வச்சிருக்கு. அதை பற்றின பதிவு தான் இப்போ நான் தமிழில் பேசுனா உங்களுக்கு புரியும், வேற ஏதாவது லாங்குவேஜில் பேசு. ஏன்னா நீங்கள் அந்த லாங்குவேஜில் உங்கள் உள்ளத்தில் பதிவு என்ன பண்ணியிருக்கீங்க, அது ஒண்டி தான் நமக்கு புரியும், வேற லாங்குவேஜ் புரியாது. அப்போ இந்த பஞ்சேந்திரியம் வழியா நாம் தமிழை கேட்டு, தமிழை பார்த்து, தமிழை சிந்தித்திருக்கிறதுனாலே நான் தமிழிலே பேசினால் உங்களுக்கு தமிழ் புரியும். நான் ஆங்கிலத்தில் பார்த்து, ஆங்கிலத்தில் கேட்டு, ஆங்கிலத்திலே சிந்தித்தேனால ஆங்கிலம் தான் புரியும். அப்போ இதுலேருந்து என்ன அப்படின்னு கேட்டால், இந்த 5 புலன்களினாலும் நீங்கள் பற்றியவைகள் கந்தரச ரூப ஸ்பர்ஷ சப்த. அப்போ மனம் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த 5ஐயும் இணைக்கின்ற கருவி. அது முதல்ல மனம் 5 வேலை பண்ணும். மனம் 5ஐயும் இணைக்கும். புலன்களை என்ன பண்ணும், ஒன்றாக இணைக்கும். 2வது வேலை என்ன பண்ணோம்னா, எல்லாவற்றையும் நினைவுகளாக்கும். நீங்கள் சாப்பிட்டேன், ஒரு காப்பி சாப்பிட்றேன், ரச விஷயம் அது, அந்த ருசி உங்கள் மனசில் கரெக்டாக இருக்கும். இந்த காப்பி மறுநாள் காலம்புற டீயை கொடுத்து இதை காப்பி குடிங்கன்னு சொன்னால் குடிக்க மாட்டேன், எனக்கு இது ஏற்கனவே சாப்பிட்ருக்கேன், எனக்கு இதுதான் அப்படின்னு தெரியும். அப்போ உங்களுடைய நாக்கிலே அந்த ருசியானது என்னது, நினைவலையாக பதிந்துடும். அதே மாதிரி அந்த ரூபம், அந்த காப்பியினுடைய வண்ணம் இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கண்ணு பார்த்து அப்படியே பதிவு பண்ணிச்சு. அப்போ பஞ்சேந்திரியங்கள், அப்போ மனதோட வேலை என்னன்னா, 5ஐயும் இணைக்கிறது வேற, 5ஐயும் ஒன்றா இணைக்கும், எல்லாவற்றையும் நினைவலைகளாக மாற்றும். எல்லாவற்றையும் நினைவலைகளாக மாற்றும். அந்த நினைவலைகளாக மாற்றுவதோடு நிற்குமா அப்படின்னா, ஒன்றோடு ஒன்று தேவையான நினைவலைகளை இணைக்கும். இதெல்லாம் ஒரு வேலை, மனம் செய்கிற வேலை. வேகமாக செய்கிறதுனால நமக்கு தெரியல. இணைக்கும். ஒரு வடை எப்படி இருக்கும்னா, அந்த ஷேப் மனசுக்குள்ள ஒரு வரும், இருக்கும் வாசனை வரும். நீங்கள் கேட்பல் கடையில் கேட்டால் மசால் வடையா நெது வடையா என்னென்னலாம் சொல்கிறேன் அப்படிதானே. அப்போ அந்த விஷயம்லாம் உங்களுக்கு நல்ல ஞாபகம் வரும் இல்லையோ. இந்த சப்தத்துக்குள்ளே வரும்போது அந்த அர்த்தம் உங்கள் மனசுக்குள்ளே போய் நீங்கள் என்ன விஷயத்த சொல்கிறேன் அப்படிங்கிறத உங்கள் மனது உள்வாங்கிறதோ இல்லையோ. இப்போ அந்த மாதிரி நினைவலைகளாக பல்வேறு கோணத்தில் இருக்கும். வடையினுடைய வாசனையை பதிவு பண்ணும், வடையினுடைய சூடு ஆறி இருக்கான்னு பதிவு பண்ணும், அதனுடைய சுவையை நாக்கு பதிவு பண்ணும், அதனுடைய வண்ணத்தை கண்ணு பதிவு பண்ணும், எல்லாம் பதிவு பண்ணுதா பண்ணலையா. அந்த மாதிரி நினைவலைகள்
ஐம்புலன்களை இணைக்கும், நினைவலைகளாக மாற்றும், மாற்றியதை தொகுக்கும். கரெக்டாக வடையோட ஷேப், மாம்பழத்தோட ஷேப்பை வடையோட வடை அப்படிங்கிற சத்தம் சொல்லும்போது மாம்பழத்தோட ஷேப் என்ன வராது, இதில் அது கொண்டு வந்து சேர்க்காது. அப்படி சேர்த்தா மென்டலி டிஸ் ஆகும், வைத்தியம் சொல்லிடுவான். அப்போ அது ஒர்க் ஆகலை, மன வளர்ச்சியற்ற அப்படின்னு சொல்கிறோம், புரிஞ்சிக்க முடியாத அப்படின்லாம் சொல்கிறோம். அப்போ முறையாக என்ன பண்ணுவோம், சேர்க்கும். சேர்க்கறதோட மாத்திரம் இல்லாமல் நம்ம எது தேவையோ அதை மேலே கொண்டு வந்து என்ன கொடுக்கும், கொடுக்கறதோட மாத்திரம் இல்லாமல் புத்தி கிட்ட போய் ஒரு கட்டளையாக பதிவாயிடும். இவ்வளவு வேலையும் மனம் பண்ணும். அப்போ புத்தி என்ன பண்ணும் அப்படின்னா, புத்தி ஒன்றுமே பண்ணாது. புத்தி இயக்குனரகம், அது ஆர்டர் போடுறதோட சரி. அது சொன்னாதான் இந்த உடம்பு கேட்கும், மனம் சொன்னால் கேட்க. மனம் எப்போவுமே ரெட்டையாகவே சொல்லும். அதனால் எந்த செயலையும் செய்யவே செய்யாது. நான் நினச்சிட்டே இருப்பேன், ஒன்றும் செய்ய மாட்டேன். யார் செய்வான்னா புத்தி சம்பந்தம் இருந்தால் தான் செய்வான். புத்தி சம்பந்தம் ஏதாவது ஒன்றை எழுதி, மனம் வக்கீல் மாதிரி வாதாடும், புத்தி ஜட்ஜி மாதிரி தீர்ப்பு சொல்லும். வக்கீல் தான் ஜட்ஜாக இருப்பார். நான் வேறு எந்த நோக்கத்திலையும் சொல்லலை. மீண்டும் மீண்டும் உங்கள் பாதார விந்தங்களை மீண்டும் மீண்டும் என் சிறந்தாட்டி கேட்டுக்கொள்கிறேன். ஒரு மனதிற்கும் அதனுடைய பண்பிற்கும் உதாரணம் சொல்கிறதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். இந்த வக்கீலாக இருந்தால் வாதாடும், மனம் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். இது ஒரு 4 சொல்லும், அது ஒரு 4 சொல்லும். சப்போர்ட் பாயிண்ட்டு, ஆப்போசிட் பாயிண்ட் ரெண்டும் மோதிக்கும். ஆனால் தீர்ப்பு ஒன்றா தான் இருக்கும். யாராவது ஒன்று சொல்லணும், ஒன்று சொன்னால் தான் தீர்ப்பு. அந்த மாதிரி அரசு தான் அந்த காலத்தில் தீர்ப்பு சொல்லுவாள். இப்போ ஒன்று தான் முடிவு பண்ணும். அந்த ஒன்று தான் புத்தி, அதுதான் செயலாக்கப்படும். இந்த புத்தி இருந்தால் நம்ம பாடியை செயலாக்கும். அப்போ மனம் வேறு, புத்தி வேறு. சித்தம் என்பது நமக்கு அனுபவத்தை தரக்கூடியது. சித்தம்ங்கிறது அனுபவத்தை தரும். ஒரு சுகமோ ஒரு துக்கமோ ஒரு சமமோ ஏதோ ஒரு அனுபவமாக எது மாற்றும். அப்போ இந்த 8 ஒன்றாக சேர்ந்த உடலுக்கு என்ன பேர், புரியஷ்டக தேகம் அப்படின்னு. அப்போ பூத உடல்ங்கிறது என்ன, பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசம். வெறும் பூத உடல், வெறும் யாக்கை. இந்த யாக்கைக்குள்ள இறந்து போன யாக்கை. அந்த யாக்கைக்குள்ள எல்லாமே இருந்தா கூட கந்த ரச ரூப ஸ்பரிச சப்த மனம் புத்தி சித்தம் இது எல்லாம் போயிடுது. எது போயிடுது, அந்த பூத உடலுக்கு போயிடுது. அதுக்கு நுகரும் பண்பு இல்லை, பார்க்கும் பண்பு இல்லை, கேட்கும் பண்பு இல்லை, தீண்டும் பண்பு இல்லை, சிந்திக்கும் பண்பு இல்லை, நினைவு பண்பு இல்லை, மறக்கும் பண்பும் இல்லை. அப்ப 5லேருந்து இது என்ன ஆயிடும், 8. இந்த 8 கடைசியில ஒன்றாகும். அது ஏகீபூதம்னு சொல்லுவாங்க. ஒன்று, அந்த ஒன்று தான் அகங்காரம்னு சொல்லுவாங்க. தொகுப்புணர்வுன்னு பேர். என்னது, தொகுப்புணர்வு. இந்த தொகுப்பு உணர்வு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சபூத சரீரம், இந்த புரியஷ்டக சரீரம் இதுவரை வாழ்ந்தவற்றிலிருந்து வெளியிலிருந்து நீங்கள் இணைத்ததன் பேரிலே கந்த ரசரூப ஸ்பரிச சப்த அந்த பதிவுகளின் பேரிலே மனம் புத்தி சித்தம் இவை எல்லாவற்றையும் இணைத்த தொகுப்பு உணர்விற்கு அகங்காரம் என்பது பெயர். அது ஒரு சரீரம். இந்த அகங்கார சரீரம்னே ஒரு சரீரம் என்ன இருக்கு, இதைத்தான் முப்புறம் என்று நாம் சொல்லுகிறோம். சரி, நீங்கள் ரொம்ப சொதப்பிட்டேல் புரியல. சிம்பிளாக ஒரு உதாரணம், பால் காய்ச்சல். பால் தலைமுறை எல்லாரும் காப்பி சாப்பிடுவோம், பால் சாப்பிடுவோம். இந்த பாலை காய்ச்சிப்போம், அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி காய்ச்சணும். என்னது, கொஞ்சம் ஜலத்தை விட்டு காய்ச்சணும். காய்ச்சினதை உரக்கணும். நல்லா ஞாபகம் வச்சோம். பால் காய்ச்சறோம், அதில் தண்ணியை விட்டு காய்ச்சறோம், காய்ச்சினதை உரக்கணும். அவ்வளோதான் விஷயம். இதை புரிஞ்சுட்டா இப்போ நான் சொல்கிற விஷயம் புரியும். என்னன்னா பாலில் என்ன இருக்குன்னா சூடு இருக்கா இல்லையா, என்ன காய்ச்சிரோன்னு சொன்னோம். இந்த சூடுங்கிற பந்து அகங்காரம் மாதிரி அது பால்லையும் ஏறும் தண்ணியிலையும் ஏறும், பால்லையும் ஏறும் தண்ணியிலையும் ஏறும். ஆனால் இந்த பால்ங்கிறது பஞ்சபூத சரீரம் மாதிரி அப்படியே தனிச்சு நிற்கும்.
தண்ணிங்கிறது புரியஷ்டக தேகம் மாதிரி தனியான். இது உர குத்தி தயிராக்கினா தண்ணி மேல் நிற்கும். இந்த தண்ணி அப்படியே மேல் நின்றோம். அப்போ இந்த பஞ்சபூத சரீரம் நீங்கியவுடன் அந்த சூடு போயிடுத்து. இப்ப அதுக்கப்புறம் இந்த தயிர் அது அப்படியே நிற்கும். இந்த தண்ணி வெளியில் நிற்கிது பாருங்க, அந்த சூடு அகங்காரம்ங்கிறது போச்சு. அந்த சூடு போனாதான் குளிரும். அந்த குளிர்ச்சி தன்மை வருகிற பொழுதுதான் உறையும். சூடா இருந்த பால் என்ன உறையாது, குளிர்ந்தாதான் அது தயிராகும். அப்போதான் அது குளிக்கக்கூடிய பண்பா வரும். அப்போ அது குளிர்ச்சிட்டா தயிராயிடும். அந்த பஞ்சபூத தன்மையில சூடு போயிடும். அந்த அகங்காரம்ங்கிற ஏக சரீரம் போயிடும். பஞ்சபூத சரீரம் தயிர். இந்த அஷ்ட சரீரம்ங்கிறது தான் இந்த தண்ணி. அப்படியே நின்றுடும். நீங்க பண்ண பாவ புண்ணியம் அப்படியே தெளிவா தெரியும். இறந்த பிறகு நம்ம உரகுத்தின எப்படி பாலையும் தண்ணியும் நீங்க கலந்துட்டீங்களோ அதனால பாலையும் தண்ணியும் கலக்கணும்னு சொன்னேன். சுடுறது அப்படிங்கிறது நம்ம வாழறது. என்ன காய்ச்சாத அப்படின்னு பல்ல கடிச்சுன்னு சொன்ன. சூடேத்தாத, என்னையே வெறுப்பேத்துற, காய்ச்சின்னு காய்ச்சிட்டார் இதெல்லாம் சொல்ற மொழியும். அதுதான் வாழ்க்கை, வேற ஒண்ணுமே இல்லை. இந்த காய்ச்சறது தான் இப்ப எல்லா பால் காய்ச்சலும் இருக்கு. இப்ப இது எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து பிரித்து பார்க்கிற போது கந்த ரச ரூப ஸ்பர்ஷ சப்த புத்தி மனம் சித்தம் அப்படியே இருக்கும். நம்ம பார்த்தது நம்ம கேட்டதெல்லாம் அது மேக வடிவத்துல இருக்கும்னு சொல்றான். அந்த மேக வடிவம் 10 நாளைக்கு இருக்கும்னு சொல்றான். அது சுடுகாட்டுல இருக்கிறது. அந்த ஆன்மா ஒரு பகுதி சுடுகாட்டுல, அப்படி இல்லைன்னா நீர்நிலை பக்கத்துல, ஒரு பகுதி இறந்த வரைக்கும் ஒரு 10 நாளைக்கு நிலப்படி பக்கத்துல இருக்குமா, சிறகத்வார கொண்டம்னு. அதுக்கு அந்த ஞாபக நினைவு இருக்குமா. அப்போ ஒரு நிழல் மாதிரி ஒரு மேகஸ்வரூபம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் எல்லா கர்மாவையும் வாசல்ல ஆளோடி நித்தம்னு கட்டியிருப்பாங்க. ஊர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா சாஞ்சி நிற்கிறதுக்கு ஒரு திண்ணை மாதிரி வச்சிருப்பா, ஒரு திண்டு மாதிரி வச்சிருப்பா. அதுக்கப்புறம் பார்த்தா 2 திண்ணை இருக்கும். அதுக்கப்புறம் தான் உள்ள ரேடின்னு இருக்கும். அதுக்கப்புறம் தான் உள்ள எல்லாம் வீடு போகும். இந்த கர்மா பண்றது வாசலோட போகணுங்கிறதுக்காக அதை ரெடி பண்ணியிருப்பான். இந்த அமைப்பியல் கோட்பாடு வீட்டுக்குள்ள வரக்கூடாதுங்கிறது அவ்வளோ அழகா இருக்கும். அப்ப இறந்த ஆன்மாக்கள் உடலை உயிர் விட்ட உடனே இருக்கிற பிரேதம், அந்த பிரேதம் எரிஞ்சதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ், அந்த உரகுத்தினா தண்ணி மேலே நிற்கும்னு சொல்ற மாதிரியோ அந்த தண்ணி ஒரு 10 நாளைக்கு நிற்கும். அது மேகஸ்வரூபம். அதுதான் அஷ்டம்னு சொல்றது. தண்ணி எப்படி இருக்கோ அதே தான் 8. ஆற்று, ஊற்றுலேருந்து வர்றது, மேகம் மேலேருந்து வர்றது, கடல், இந்த 3 தண்ணி. இது வெப்பநிலையை பொறுத்து 5 விதமாக இருக்கும். பனி, சுடுநீர், குளிர்நீர், பனிக்கட்டி, இந்த வெப்ப ஆவி, இந்த 8 அது மாதிரியே இருக்கும். ஒன்னோட ஒன்று தொடர்புடையது. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்? நீர், பனிக்கட்டி, நீராவி எல்லாமே என்னது, ஒரே கண்டென்ட். அந்த தேகம் என்னவா இருக்கும், அதே மாதிரி இருக்கும். அதனால பித்ருகளுக்கு மேக சரீரம்னு சொல்லுவாங்க. பித்ருகள் வந்தால் இப்படி தெரிஞ்சும் தெரியாமலும் இருப்பான். அந்த மேக சரீரம் அதில் 3 தலைமுறையை கூப்பிடுவான். அந்த 3 தலைமுறையில இப்போ யார் அருகாமையில் இறந்து போனாலும் அவளுடைய வடிவம் ஓரளவுக்கு ஃபோட்டோ மாதிரி நமக்கு தெரியும். அதை அவள் சாப்பிட்ற பிராமணாளுக்கு தெரியும்னு சொல்லுவாள். இல்லைன்னா ரொம்ப ஸ்ரத்தையாக பண்ணுற ஆன்மா, ஸ்ரத்தையா கிரியதே இது சிராத்தம், ரொம்ப பக்தியாக கொடுக்குற ஆன்மாவுக்கு அதிவாசம் பண்ணுற அன்னைக்கு தெரியும். அதிவாசம்னா முதல் நாள் மறுநாள் 2 நாள் இருக்குது. சாத்தம் ஒரு நாள் தான் பண்ணுறோம் நம்ம. முதல் நாள் அதுக்கு ஒரு சில விரத முறைகள் இருக்குது, அதை பண்ணுற நாள் இருக்குது. அதுக்கு மறுநாள் தான் அதை தெளிவாக பார்க்கலாம். அதனால சார்ந்த காரியங்களை யார் உரிமையாளர்களோ அவர்களே சமைச்சு அவர்களே பண்ணணும் அப்படின்னு அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அந்த சரீர சம்பந்தம் உழவாளுக்கு, அந்த சிரத்த உழவாளுக்கு அது அந்த காட்சியாக காட்டும். ஆன்மாக்கள் இருக்கு என்பதற்கான ஆதாரம். இதைத்தான் முப்புறம் சூக்ஷ்ம தேகம் என்று நாம் அழைக்கிறோம். இந்த மாதிரி ஆத்ம ஞானம் தெரிந்தால் இந்த 3 தேகமும் இருக்கிறது. ஜபம் பண்றவாளுக்கு வாழும்போதே இந்த 3 தேகமும் தெரியும். அதுதான் ஜபத்தினுடைய சிறப்பு. ஜபம் பண்ணி மந்திரம் சித்தி பண்ணிட்டோம்னா இந்த 3 தேகமும் என்ன தெரியும். இந்த தேகம் தெரியறத வச்சுதான் சுந்தரர் கண்டுபிடிச்சு சொல்றார். ஒரு சிவன் கோயிலில் பூஜை பண்ணியிருக்க அந்த ஆன்மாலாம் நீ எத்தனை பேருக்கு அனுக்கிரகம் பண்றேன்னு எல்லாரும் அந்த மூலஸ்தானத்துலேருந்து வெளியில போறா. அந்த சூக்ஷ்ம தேகம் அப்படியே இருக்கு. அதை நல்லா பார்க்கக்கூடிய கண்ணுடையவர் பார்த்து அப்பர் சுந்தரர் மாணிக்கவார் எல்லாரையும் பார்க்கிறார். திருநீலகண்டத்து குயவனார் கடியன்னு அழகா சொல்றார். அந்த அப்படியே பதிவு பண்றாரு. அந்த மாதிரி நேரலையில பதிவு பண்ற மாதிரி நமக்கு பண்ணியிருக்கார் திருத்தொண்ட திருவந்தாதியில. அவ்வளவு அழகா இந்த சூக்ஷ்ம தேகத்தை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம ஜபம் பண்ணினாலும் நமக்கு அந்த எதிர்காலம் என்ன தெரியும்,
தெரியும். அந்த 3 சரீரமும் பிரிஞ்சிடும். ஜபம் பண்றவாருக்கு சித்தி சரீரம்னு பேரு. அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து. பார்க்கலாமே, பார்க்கலாம். உங்களுடைய புரியட்ட காரியம் நீங்க காலையும் நீ பார்க்கணும் அப்படின்னு சொன்னா ஆத்மார்த்த சிவ பூஜை கரெக்டா பண்ண 5 லட்சம் ஆவர்த்தி நீங்க பஞ்சாட்சணம் ஜெபம் பண்ணணும். சமஸ்தம் பேருக்கும் எல்லாருக்கும் தீட்சை கொடுக்கலாம்னு விதி. அதுல அந்த பண்ணினால் அந்த புரியஷ்டக தேகம் தானா தெரியும். தெரியாமலாம் இருக்காது. உங்களை காண்பதற்கு உண்டான அனைத்து விதிகளும் உங்களுக்கு உண்டு. மனம் அமைதியாக இருக்கிற போதோ, மனம் பெரும் குழப்பம், பேரமைதி, அந்த மாதிரி சில சூழல்கள்ல அந்த தேகம் வெளிப்பட்டு ஒடுங்கும். அதிக சந்தோஷம், அதிக துக்கம், எதிர்பாராத விஷயம், அதுல எல்லாம் அந்த தேகம் வெளியில வரும். பார்க்கலாம் எல்லாத்தையும். ஜபம் பண்ணினா சிவபூஜை பண்ணி பூஜை பண்ணாலும் சரி, இல்லை மற்ற ஜபம் எது பண்ணினாலும் நம்ம உடம்பு நமக்கு தெரியும். தெளிவாக பார்க்கணும். தெளிவாக பார்த்தா தான் நம்ம ஜபத்தில் என்ன பண்ணுறோம், சித்தியாரோம், நம்ம ஜபம் கரெக்டாக பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா நம்ம வெறும் எல்லாருக்கும் சொல்லி சொல்லி தூங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அந்த ஜபம் வந்து உள்ளுக்குள்ளே போகும். இந்த புரியஷ்ட தேகத்தை கலைக்கும், அந்த மாயாதேகத்தை மாற்றி விட்டுரும். ஜபம் வந்து உள்ளுக்குள்ளே அந்த அதிர்வலைகளை ஏற்படுத்தும். நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு ஆவர்த்தியும் உள்ளே போய் தாக்கும். அதனால மந்திரத்தை மாற்றக்கூடாது. மந்திரத்தை இப்படி அப்படி மாற்றக்கூடாது. இன்னைக்கு ஒரு மந்திரம், நாளைக்கு ஒரு மந்திரம்லாம் பார்க்க முடியாது. நீங்கள் 10 வருஷமா 12 வருஷமா அதே அந்த கீழ் வரணும் உங்களுக்கு. ஐயா அப்படின்னா அந்த பண்பு தானா கண்ணில் தண்ணி வரும். அந்த தீல் வந்தால் மாத்திரம்தான் பார்க்கணும். வெறும் நாம் சொல்கிற ஐயாவுக்கும் மாணிக்கவாசகர் சொல்கிற ஐயாவுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது. அரணேயோ ஊடுக்குவார், கண்ணில் அப்படியே தாரையாக ஊட்டும். ஏன்னா அது உள்ளேருந்து வருது. அந்த ஐயாவுக்கு தெரியும் தேகம். அதெல்லாம் எல்லா தேகமும் பார்த்தேங்கிறார். பொருந்தா எனக்கு தெரியுங்கிறார். அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்திரஸ்து. அடுத்த வார சிந்தனை உபாசகன் ஐவகை. சாமி கும்பிடுறவனுடைய வகைகள். இவன் முதல் வகை, இவன் 2வது அப்படின்னு பிரித்து பார்ப்போம். அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்திரஸ்து.